அவர்கள் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க, பாபாவோட வயிறு கிழிஞ்சப்படி ஏன் போட்டு எடுத்து வயிற்று வெளியே வந்துட போகுது இப்படின்னு நல்ல எண்ணத்தில் சொன்னாலும் பாபா என்ன பண்ணார், திடீர்னு கோவம் வச்சு உடனே எழுந்து அந்த சர்க்காவை தரையில் வேகமாக ஒரு அடி அடித்து, ஒரு பெரிய தூண் இருக்கும், அந்த தூணில் சர்க்காவோட ஒரு முனையும் இன்னொரு முனையும் கரெக்டாக துப்புல, அது கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்கும் நீட்டு. சாதாரண 3 அடி இருக்கிற சர்க்காவை எப்பவுமே கையில் வச்சுருப்பார். அதை வச்சு அந்த 3 அடி கேப்பு இருக்கும்போது அந்த தூணை போய் இருக்க கட்டி பிடிப்பார். அந்த 3 அடி கேப்பே இல்லாத மாதிரி ஆகிடும். வயிறே கிழிஞ்சிற அளவுக்கு அந்த உடம்பு தூணோட போய் நெருங்குற அளவுக்கு அப்படி இறுக்கமாக கட்டி பிடிப்பார். ஆனால் யாரும் போய் தடுக்க முடியாது. ஏன்னா பாபா கோபமாக இருக்கும்போது கிட்ட யாரும் போகவே மாட்டாங்க. நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா பாபா எப்போ கோவப்படுவார், எப்போ குளிர்ச்சியாவார்னே தெரியாது. எல்லாரும் என்னடா நம்ம நல்லது சொன்ன பாபா இப்படி பண்ணிட்டாரு, நம்ம நல்லது பண்ணவே இப்படி ஆயிடுச்சு பயந்து. ஏன்னா வயிறு கிழிஞ்சிற அளவுக்கு குத்தி இந்த முது வழியாக வெளியே வந்துடுமோன்னு பயந்துன்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தூணை நெருக்கமாக பிடிச்சி கட்டுவார். அந்த 3 அடி நீட்டு அந்த வயிற்றுக்குள்ளே எவ்வளோ தான் ஆழம் போவோம்.